வணக்கம் தீபிகா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மழை முன்னேற்பாடுகள் குறித்து நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு உயர் அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று இரவிலிருந்தே சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களில் நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார். இந்நிலையில் தற்போது சென்னை அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நிவாரண பணிகள் குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கும் முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்று வருகிறது. மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இக்கூட்டத்தில் பங்கேற்ற திமுக நிர்வாகிகளுக்கு வடகிழக்கு பருவமழை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை வழங்கி வருகிறார். குறிப்பாக பருவமழை அதிகம் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதனை எவ்வாறு கையாள வேண்டும் என்று மழை காரணமாக மக்கள் எந்தவித சிரமமும் அனுபவிக்காத வகையிலும் மாநகராட்சி தொடர்ந்து நிவாரணம் மற்றும் உதவி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் திமுக நிர்வாகிகள் எவ்வாறு இந்த பருவமழையை கையாள வேண்டும் என்றும் மக்களுடன் இணைந்து எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் சென்னை உள்ளிட்ட தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட மாநகராட்சிகள், பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், மேயர்கள், துணை மேயர்கள், கவுன்சிலர்கள், மாநகரம் மற்றும் நகர பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் என பலரும் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக RS பாரதி, TR பாலு, அன்பரசன், சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று உள்ளனர். தீபிகா.